பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன். அதுவும் உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போனவன் தான் இன்னும் தொகுதியை கூட பார்க்கல. முடிச்சுட்டு கடைசி அங்கதான் போறேன். கடைசியா 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அந்த உணவோடு நான் இருக்கிறேன். இருந்தாலும் போயாக வேண்டிய கட்டாயம் இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைவான கூட்டம் நடக்குது. அதனால நீண்ட நேரம் இங்கே பேச வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் சுருக்கமா உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள வரும்போது, தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுனால், திராவிட மாடல் ஆட்சி உருவானதற்கு பின்னால் தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏறக்குறைய 90% மேல தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய உறுதிமொழிகள் கூட ஒன்றிய அரசினுடைய தடையால, அவங்களுடைய இடையூறுனால, அவங்க நிதி தராத காரணத்தினால, அவங்க அதற்கு முறையான அனுமதியை வழங்காத காரணத்தினால, அதனாலதான் அந்த பணிகளும் தலைவருக்கு போயிருக்கு. போன முறை தேர்தல் நடந்தப்போ, நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, தேர்தல் நடந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால முதலமைச்சராக வர முடியாதுனாங்க. ஆனால் கட்டத்தை உடைச்சது ஆட்சிக்கு வந்துட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்தது இல்லையா அப்படின்னு அதை சொல்றாங்க. உண்மைதான். அதையும் உடைச்சு 2வது முறையா உங்க அன்போடு உங்க வீட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் 2வது ஆட்சிக்கு வரதான் போறான். ஆக ஆட்சிக்கு வரப்போறான்னா அது பதவிக்காக நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான்